ரைட். இப்போ போன வீடியோனுடைய தொடர்ச்சி இது. ஒரு சொசைட்டியில் ஒரு ஷிஃப்ட் போடும்போது இங்கே பசும்பால் எறும்பால் மாற்றுறதுக்கு F11ங்கிற கீ அமுத்தலாம்னு நான் சொல்லியிருக்கேன். எங்கன்னா இந்த கொள்முதலுக்குள்ள இந்த கொள்முதல்ங்கிறது என்னன்னா நோட்டில் எழுதி வச்சதை ஃபீட் பண்ணுற இடம். நோட்டில் எழுதி வச்சதை இங்கே தான் டைப் பண்ணுவோம். ஃபுல்லாக அடிச்சு முடிச்சுட்டு ஒருக்கா சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். இதில் வந்து இன்னும் சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும். இந்த எல்லோ கலரில் ஏன் காமிக்குதுன்னா இந்த மெம்பர் வந்து டபுள் என்ட்ரி. இதே 455 மேலேயும் இருக்குன்னு அர்த்தம். டபுள் என்ட்ரி நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்தளவில் கிராமிய பாடலில் டபுள் என்ட்ரியாக இருந்தாலும் சேவ் ஆகிக்கும், இல்லாத மெம்பர் இந்த ஏதாவது கொடுத்தீங்கனாலும் சேவ் ஆகிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16ன்னு கொடுக்குறீங்க, அந்த மெம்பர் இல்லை, இங்கே இல்லைன்னு காமிக்கும், பேர் வர இடத்துல இல்லைன்னு காட்டும், ஆனாலும் நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். அதே மாதிரி டபுள் என்ட்ரியாக இருந்தாலும் டபுள் என்ட்ரி எல்லோ கலரில் நம்மளுக்கு காமிச்சிரும், உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும், ஆனாலும் அப்படியே சேவ் கொடுத்தாலும் சேவ் ஆயிடும். என்ன ரீசன்னா இதை மாற்றினா தான் சேவ் ஆகும் அப்படிங்கிற அந்த கம்பல்சேஷன் அதில் இருந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் கொள்முதல் முடிச்சோன்னா வண்டி வந்துருச்சு, வண்டி கூட நீங்கள் யாராவது போக வேண்டிய தேவை வருது, அப்போ இதெல்லாம் உட்காந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு தான் சேவ் பண்ணி போகணுங்கிறது இல்லையில்ல. இப்போ என்ன பண்ணலாம், அவசரத்தில் இதை அப்படியே சேவ் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக கூட இந்த டபுள் என்ட்ரியில் கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாத மெம்பர் 16க்கு பதில் 61க்கு பதில் 16ன்னு போட்டு வந்துருக்கலாம். ஸோ அதெல்லாமே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்படியே சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு பொறுமையாக வந்து கூட இந்த கொள்முதலை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அப்படி விட்டுருக்கோம். இப்போ இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த சேவ்ங்கிற பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா 27 மாலையில் இந்த சாம்பிள் எல்லாம் சேவ் ஆயிரும். இப்போ போய் பாருங்கள், அதில் இருக்கும். இப்போ இதில் ஒரு மெம்பர் இங்கே ஒன்று ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 601க்கும் 193க்கும் நடுவில் ஒரு மெம்பர் ஆட் பண்ணணும்னா 601ங்கிற இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. இந்த ரைட் சைடில் இங்கே பாருங்கள் ப்ளஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த ப்ளஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கர்சர் வச்சிருந்த இடத்துல புதுசாக ஒரு லைன் வந்துடும். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, 17ன்னு கொடுக்குறீங்க, என்டர். 7.5 லிட்டர் என்டர், 481. ஸோ வெறும் பசும்பாலில் வந்துடும். இந்த 17 ஏன் இங்கே எல்லோ கலரில் காமிக்குது, மேலே அது எங்கேயோ அதே 17ங்கிற மெம்பர் மறுபடியும் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். வந்துருச்சுங்களா, அதனால் அது எல்லோ கலரில் காமிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ ஒரு லைன் வேண்டாம்னா அதை நீக்கிறது எப்படின்னா, எந்த லைன் வேண்டாமோ அதனுடைய மெம்பர் நம்பரில் கர்சரை வச்சுட்டு இந்த ரைட் சைடில் மைனஸ்ங்கிற சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் மட்டும் போயிடும். இந்த கீழே இருக்கிற மொத்தம் இந்த டிலீட் வந்து என்ன ஆகுன்னா, இந்த சாம்பிள்ஸ் மொத்தத்தையும் டிலீட் பண்ணுறதுக்காக. முந்தின ஷிஃப்ட்டுக்கு போகிறேன். இந்த சாம்பிள் இந்த ஷிஃப்ட் மொத்தமாக இருக்கிற 33 சாம்பிளை டெலிட் பண்ணோம்னா இங்கே டெலிட்னு கொடுத்தா அதுவே சொல்லும் பாருங்கள், இந்த நேர கொள்முதல் முழுவதையும் நிரந்தரமாக நீக்கி விடவான்னு கேட்குது. நீங்கள் சரின்னு கொடுத்தா தான் நீக்குமே ஒழிய தப்புன்னு இந்த வேண்டாம்னு கொடுத்துட்டா நீக்காது. ஆனால் இதை தெரியாமல் மறுபடியும் நீக்கிட்டீங்கன்னா திரும்ப அதை கொண்டு வரக்கூட முடியும். எங்கேன்னா அதை நீக்கியது உட்கார. இது என்னன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 27 ஈவினிங்கோட இருந்துச்சு, நான் இப்போ நீக்கியிருக்கேன். அந்த 27 ஈவினிங்கை திரும்ப உள்ளே கொண்டு வரது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீக்கியது உட்கொணர போயிருங்க, எந்த சங்கமாக மையமாக செலக்ட் பண்ணிக்கங்க. 27/3 மாலை அதை கொண்டு வரணும். அதை கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், நீக்கப்பட்டவைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா எதெல்லாம் நீக்கணுமோ அதெல்லாம் இங்கே காமிக்கும். அதிலெல்லாம் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ 1ங்கிறது ஒரு மெம்பர் இருக்குது, அதை கொண்டு வந்துக்கலாம். 17 இருக்குது, 33 இருக்குது, 78 இருக்குது, 79, 111, 119, 144. இப்படியே எல்லாத்துக்குமே இந்த டிக் போட்டால் சரி. டிக் போட்டு முடிச்சுட்டு என்ன ஒன்று, இங்கே ரெக்கவரின்னு ஒரு பட்டன் இருக்குது. அதாவது 27/3 ஈவினிங்கில் அங்கே எதுவும் ஷிஃப்ட் கொள்முதல் காமிக்கலை, இங்கே டிலீட் பண்ணதில் இருக்குது. இது ரெக்கவரின்னு போட்டிங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட கொள்முதல்களை மீட்கப்பட்டு விட்டதுன்னு வந்துடும். சரின்னு கொடுத்துட்டு இப்போ கொள்முதலுக்குள்ளே போங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 28 காலைக்கு போய் நிற்கும். என்ன ரீசன், 27 ஈவினிங் அங்கே நீக்கினதெல்லாம் திரும்ப கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இங்கே டெலிட் கொடுத்து நீக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். தெரியாமல் டெலிட் பண்ணிட்டா கூட கொண்டு வந்துக்க முடியும். அடுத்து இன்னொன்று, இதில் ஏதாவது ஒரு மெம்பர் நம்பர் தேடணும், 17ங்கிற மெம்பரை தேடணும்னு வைங்களேன். இங்கே ரைட் சைடில் இந்த இடத்துல கட்டத்தில் கிளிக் பண்ணிவிட்டு 17ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும் சரி, அல்லது இந்த தேடுற பட்டன் இதை கிளிக் பண்ணாலும் சரி, இந்த லிஸ்ட்டு இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்த்தில் ஒரு மெம்பரை தேடுறது சிரமம். மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து தேடுறது சிரமம். அந்த மெம்பர் நம்பர் இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த தேடர் பட்டன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெம்பர் எங்கேயோ அங்கே கர்சர் போய் நினைக்கும். ஸோ இப்படி தேடவும் செஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் வந்து முழுமை வேண்டாம்னு கொடுத்துருக்கேன். ஆனால் முழுமை 10 பைசா ரவுண்ட் ஆஃபில் இதெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் என்ன ஒன்று, திரும்ப ரவுண்ட் ஆஃப் கரெக்ட் பண்ணணும்னா என்ன ரவுண்ட் ஆஃப் கரெக்ட் பண்ணணும், ரேட் எல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த ப்ளே பட்டன் மாதிரி இங்கே ரைட் சைடில் ஒன்று இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்னென்ன செட்டிங்ஸில் வச்சிருக்கீங்களோ, என்னென்ன ரேட்டில் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அந்த ரேட்ஸ் அந்த மாதிரி ஃபார்முலாவுக்கு மாற்றிக்கும். இப்போ ரவுண்ட் ஆஃப் வேண்டான்னு சொல்கிறதுனால ஒவ்வொரு சாம்பிளையும் ரவுண்ட் ஆஃப் இல்லாமல் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி போட்டது மட்டும்தான். இனிமேல் புதுசாக போடுறதுகளுக்கெல்லாம் என்ன ஆகும், ரவுண்ட் ஆஃப் வந்து இல்லாமல் தான் வரும், ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் தான் வரும். ஓகே, இந்த மாதிரி கொள்முதல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ 28 காலை கொள்முதல் போடணும்னா இந்த இடத்துல மெம்பர் நம்பரில் கிளிக் பண்ணி அப்படியே மெம்பர் நம்பர் என்டர், லிட்டர் என்டர், ஃபேட் என்டர், SNF என்டர், அடுத்த மெம்பர் நம்பர் இப்படியே ஒவ்வொன்றா ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷிஃப்ட்டில் விடுபட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மிஸ்ஸிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷிஃப்ட்டில் இன்னும் வராதவங்க யாருங்கிறது கடைசி 10 நாள் கொள்முதல் கூட கம்பேர் பண்ணி இங்கே சொல்லிடும்.
10 நாள் பார்க்க வேண்டாம், ஒரு 5 நாள் மட்டும் பாருன்னு சொன்னீங்கன்னா 3 பேர்த்த காமிக்குது. 10 நாள் பாருன்னா 4 பேர்த்த காமிக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதுல இருந்து வராதவங்க 88, 509 இப்படி எல்லாம் இருக்கு.